துக்ளக் ஆண்டு விழாவில் மே மாதம் 8ஆம் தேதி திருமலை குருமூர்த்தி அவர்கள் வங்கி அதிகாரிகளை வங்கி ஊழியர்களை கைசரிகள் அப்படின்னு சொன்னாங்க. பொதுத்துறை வங்கி அதிகாரிகளும் பொதுத்துறை வங்கி ஊழியர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளப்பரிய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு 44 கோடி ஜன்தன் கணக்கு துவக்குவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவர்கள் தான் இன்னைக்கு கல்வி கடன், விவசாய கடன், சிறுதொழில் கடன், மகளிர் உதவிக்குழு கடன், இப்படி ஏராளமான கடன்களை கொடுத்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய அளப்பரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய நிதியமைச்சர் முன்னிலையிலேயே அவர் இவ்வாறு பேசியிருப்பது என்பது அவர் மத்திய நிதியமைச்சரே ஈடுபடுத்துவதாக அர்த்தம். ஏனென்று சொன்னால் அவர் உயர்மட்ட அதிகாரிகளை சேர்த்து சொல்றாரு. MD, CEO, ED இவங்கெல்லாம் கூட கைசரிகள் என்று சொல்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எதுவுமே உண்மை இல்லை. இன்னொரு விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, CBI, CBC போன்ற தொந்தரவு இருக்கின்றாரு. அது எப்படி தொந்தரவா இருக்க முடியும்? இன்னைக்கு CBI, CBC இதெல்லாம் இருந்தும் கூட கடந்த ஒரு 6-7 வருடங்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஃப்ராட் நடந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஃப்ராட் நடக்குது. ஆக CBIயோ CBCயோ இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொல்றதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்ப அவர் சொல்லக்கூடிய தனியார் வங்கிக்கு CBIயோ CBCயோ இல்ல, அது ரொம்ப சிறப்பா செயல்படுதா நம்ம பார்த்தோம்னா தெரியும். இன்னைக்கு லட்சுமி விலாஸ் பேங்க்ல 6000 கோடி ரூபாய் ஃப்ராடு, INFS சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள் பணம் சிக்கி இருக்கிறது, அங்கேயும் ஃப்ராடு. DHFL என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன், அது திவான் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட், அதுல பாத்தீங்கன்னா 87,000 கோடி ரூபாய் ஃப்ராடு. எஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணா கபூர் அவருடைய ஃபவுண்டர் அதனுடைய ஃபவுண்டர் ஒரு 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃப்ராட் பண்ணி 600 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு ICICI பேங்க் சந்தா கோச்சர் மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இவர்கள் எல்லாம் ஏராளமான பணத்தை, மக்கள் பணத்தை சுருட்டி கொண்டு செல்லுங்க. அப்ப தனியாரும் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா செயல்படுது. அங்க CBI, CBC இல்ல, அவங்க நல்லா கடன் கொடுத்து நல்லா வசூல் பண்றாங்க உண்மை இல்லை. இந்த கார்பரேட் வராக்கடனை கராராக வசூல் செய்ய வேண்டும் என்று என்றைக்காவது குருமூர்த்தி குரல் கொடுத்திருப்பாரா? ரிசர்வ் வங்கியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் கழிசடைகள் என்று பேசியது அது ஏதோ ஸ்லிப்பாக சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் மற்றொரு தலைவருக்கு, வங்கி ஊழியர் சங்க தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் நான் வேண்டுமென்றே கூறினேன் என்று நிதானமா கடிதம் எழுதுகிறார். ஆக திட்டமிட்டே அவர் வேண்டுமென்றே வங்கி ஊழியர்களை, அதிகாரிகளை அவர் கழிசடைகள் சொல்லியிருக்கிறார். அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல அவரை உடனடியாக ரிசர்வ் வங்கியின் உயர்மட்ட குழுவிலிருந்து நிதி அமைச்சகம் அவரை நீக்க வேண்டும். அதை திருமதி நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர் அந்த கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் இவருடைய பேச்சை உடனடியாக கண்டிக்காது என்பது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. திரு குருமூர்த்தி அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் வங்கி ஊழியர் இயக்கம் தொடர்ந்து அவரை எதிர்த்து குரல் கொடுக்கும். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலமாகவும் சரி, சட்டப்படியாகவும் நிச்சயமாக அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் வரை, அவர் கண்டிப்பாக பகிரங்க மன்னிப்பு கேட்கும் வரை வங்கி ஊழியர் இயக்கம் ஓயாது. துக்ளக் ஆண்டு விழாவில் மே மாதம் 8ஆம் தேதி திருமலை குருமூர்த்தி அவர்கள் வங்கி அதிகாரிகளை வங்கி ஊழியர்களை கைசரிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உதிர்ந்த ரோமம் ஒண்ணுத்துக்கு உதவாக்கரைகள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுத்துறை வங்கி அதிகாரிகளும் பொதுத்துறை வங்கி ஊழியர்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளப்பரிய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு 44 கோடி ஜன்தன் கணக்கு துவக்குவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவர்கள் தான் இன்னைக்கு கல்வி கடன், விவசாய கடன், சிறுதொழில் கடன், மகளிர் உதவிக்குழு கடன், இப்படி ஏராளமான கடன்களை கொடுத்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய அளப்பரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டவில்லை என்றாலும் அவர்களை கழிசடைகள் என்று திட்டுவது என்பது மிக மோசமான வார்த்தையாகும். அவரை நாங்கள் வங்கி ஊழியர் இயக்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் 10-12 நாட்கள் கழிந்து கூட இன்று வரை அதை வாபஸ் பெறாதது மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் முன்னிலையிலேயே அவர் இவ்வாறு பேசியிருப்பது என்பது அவர் மத்திய நிதியமைச்சரே ஈடுபடுத்துவதாக அர்த்தம். ஏனென்று சொன்னால் அவர் உயர்மட்ட அதிகாரிகளை சேர்த்து சொல்றாரு. MD, CEO, ED இவங்கெல்லாம் கூட கைசரிகள் என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றது நிதியமைச்சர் தான். அப்போ நிதியமைச்சர் முன்னிலையிலேயே அவரையே ஈடுபடுத்துவது போல அவர் வங்கி அதிகாரிகளை ஈடுபடுத்தியிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிதியமைச்சர் அவரை கண்டிக்காதது என்பது தவறாகும். அவர் உடனடியாக அவர் வைக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய அந்த உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் போஸ்ட்ல இருந்து அவரை நீக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எதுவுமே உண்மை இல்லை. இன்னைக்கு பல IT துறையில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள்லாம் அரசு வங்கிகள் நோக்கி வராங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பணி பாதுகாப்பு என்பது அது தனியார் வங்கிகள், தனியார் நிறுவனத்தில் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அரசு வங்கிகள் இருந்து எல்லாம் நல்ல திறமையாளர்கள் வெளில போயிட்டாங்க. அது உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அரசு வங்கி ஊழியர்களுக்கும்
அரசு வங்கி அதிகாரிகளுக்கும் குறைந்த சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான ஓரளவு உண்மைதான். ஆனா என்னன்னா, இந்த அரசாங்கம் தான் வேண்டும் என்று எங்களுடைய பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கிறாங்க. ஒரு 16வது இருதரப்பு ஒப்பந்தம் நாங்க போடும்போது 44 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தணும். 3 வருஷம் காத்திருந்தோம். 5 நாள் வேலை நிறுத்தம் செஞ்சோம். 55 தடவைக்கு மேல ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்திருக்கோம். ஆனாலும் கூட ஒரு 15% மேல் ஊதியம் கொடுக்க முடியாது என்று இந்த நிர்வாகமும் இந்த நிதியமைச்சரும் சொல்லிவிட்டது. அதை குருமூர்த்தி தட்டி கேட்பாங்கன்னா அவர் தட்டி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட நிலுவையில் ஏராளமான கோரிக்கைகளுக்கு இருக்கு. இன்னைக்கு பழைய பென்ஷன் திட்டத்திற்காக நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தில் இருப்பவங்க அத்தனை பேரையும் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். அது இன்னும் சால்வ் ஆகாத ஒரு விஷயமா இருக்கு. பென்ஷன் அப்டேஷன் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்குது. வாரம் 5 நாட்கள் வேலை என்று நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு எல்ஐசியில் இருக்கு, ஜிஎஸ்சியில் இருக்கு, ரிசர்வ் பேங்க்ல இருக்கு, மத்திய அரசாங்கத்தில் இருக்கு, மாநில அரசாங்கத்தில் இருக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் வங்கிகளுக்கு அது இன்னும் கிடைக்கல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16.4% ஒரு சிறப்பு அலவன்ஸ் என்பது ஒரு பிஎஃப் கிராஜுவிட்டி பென்ஷன் எதற்கும் இல்லாமல் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அதை ஓய்வூதிய பயன்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறோம். இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி கொடுக்கல. ஆனா அதற்கு பதிலாக வங்கி ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கு குறைவான சம்பளம், அதனால அவங்க நல்ல திறமையானவங்கள போயிட்டாங்க கைசடைகள் சொல்லி அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிபிஐ சிபிசி போன்ற தொந்தரவு இருக்கின்றாரு. அது எப்படி தொந்தரவா இருக்க முடியும்? இன்னைக்கு சிபிஐ சிபிசி இதெல்லாம் இருந்தும் கூட கடந்த ஒரு 6-7 வருடங்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஃப்ராட் நடந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஃப்ராட் நடக்குது. ஆக சிபிஐயோ சிபிசியோ இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொல்றதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்ப அவர் சொல்லக்கூடிய தனியார் வங்கிக்கு சிபிஐயோ சிபிசியோ இல்ல, அது ரொம்ப சிறப்பா செயல்படுதா நம்ம பார்த்தோம்னா தெரியும். இன்னைக்கு லட்சுமி விலாஸ் பேங்க்ல 6000 கோடி ரூபாய் ஃப்ராடு, ஐஎன்எஃப்எஸ் சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள் பணம் சிக்கி இருக்கிறது, அங்கேயும் ஃப்ராடு. டிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன், அது திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், அதுல பாத்தீங்கன்னா 87,000 கோடி ரூபாய் ஃப்ராடு. எஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணா கபூர் அவருடைய அவருடைய ஃபவுண்டர் ஒரு 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃப்ராடு பண்ணி 600 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் சந்தா கோச்சர் மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இவர்கள் எல்லாம் ஏராளமான பணத்தை மக்கள் பணத்தை சுருட்டி கொண்டு செல்லுங்க. அப்ப தனியாரும் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா செயல்படுது. அங்க சிபிஐ சிபிசி இல்ல, அவங்க நல்லா கணக்கு கொடுத்து நல்லா வசூல் பண்றாங்க உண்மை இல்லை. அதே போல என்ன சொல்றாங்கன்னா டெலிபோன் பேங்கிங் பண்ணிட்டாங்க. டெலிபோன் பேங்கிங் பண்ணவங்கள யார் கட்டி கேட்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு 8 வருஷம் ஆச்சு. அவர் ஆதரிக்கக்கூடிய பிஜேபி, அவர் ஆதரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், அவங்க அந்த சித்தாந்தத்தை வெளிவந்தவங்க 8 வருடமாக என்ன செய்து கொண்டிருக்காங்க? இன்னைக்கு வங்கியினுடைய வராக்கடன் உச்ச கட்டத்தில் இருக்கு. பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் இந்த 7 ஆண்டு காலத்தில் 8 ஆண்டு காலத்துல இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 11,10,000 கோடி ரூபாய் லாபம், மொத்த லாபம் ஈட்டிருக்கிறோம். ஆனால் 12,35,000 கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கீடுன்ற பேர்ல தனியாருக்கு, தனியார் வராக்கடனுக்கு, கார்பரேட்டோட வராக்கடனுக்காக அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதனால நிகர நஷ்டமாக 1,25,000 கோடி ரூபாய் காண்பிக்கிறாங்க. இந்த கார்பரேட் வராக்கடனை கராராக வசூல் செய்ய வேண்டும் என்று என்றைக்காவது குருமூர்த்தி குரல் கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாயில 44% தான் நாங்க வசூல் பண்ண முடிஞ்சது. பாக்கி எல்லாம் ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் கோடிக்கு மேல் நாங்கள் வெய்வ் ஆஃப் பண்ணிட்டோம், தள்ளுபடி பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆக இந்த அரசாங்கம் தான் ஐபிசி என்ற சட்டத்தை கொண்டு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கடந்த 4 வருடங்களில் மட்டும் 6,27,000 கோடி ரூபாய் கார்பரேட் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆக எல்லாமே வசூல் பண்ணிட்டோம், எல்லாமே ரோசியா இருக்கு, எல்லாமே பிரமாதமா இருக்கு அப்படின்றத தப்பு. இன்னைக்கு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் எப்போதுமே பொதுத்துறைக்கு ஆதரவானு பின்னாடி சொல்றாரு. ஆனா அந்த பேட்டியில, அந்த கூட்டத்தில் அவர் சொல்லும் போது வங்கிகள் எல்லாம் வங்கித்துறையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் பங்குகள் 49% குறைக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப 49% குறைச்சா வங்கிகள் எல்லாம் தனியாருக்கு போயிடும். வங்கிகள் எல்லாம் தனியாருக்கு போனா என்ன ஆகுது நம்ம பார்த்துப்போம். 1969 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 37 வங்கிகள் திவாலா இருக்கு. 69க்கு முன்னாடி 558 வங்கிகள் திவாலா இருக்கு. இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் இன்னைக்கு ஆட்டம் காட்டிருக்கு. அப்ப தனியார்ல பாத்தீங்கன்னு சொன்னா 75 புதிய டிஜிட்டல் வங்கி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதே போல இவருக்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஏராளமான ஸ்மால் பினான்ஸ் பேங்க் என்றும் அதே போல பேமெண்ட் பேங்க் வந்திருக்கு. இதெல்லாம் தனியார் துறை வழங்கக்கூடிய செயல். இதையெல்லாம் அவர் கண்டித்து என்றைக்காவது அறிக்கை விட்டாரா அல்லது தடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா? அதெல்லாம் எதுவும் இல்லை.
அதே போல இந்த சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த வருடம் மார்ச் மாசம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஒரு ரிசர்வ் பேங்கோட கைட்லைன் வருது. அது என்னன்னு சொன்னா, சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடன் வாங்கக்கூடிய இந்த மைக்ரோ பைனான்ஸ் லோன், அதுக்கு வந்து 24% வந்து உச்சபட்ச விதியாக இருந்தது வட்டி. அந்த ஆண்டுக்கு 24% என்ற அந்த உச்சபட்ச அந்த வட்டியை இந்த ரிசர்வ் வங்கி நீக்கிவிட்டது. அதன் மூலமாக அது 48 ஆகலாம், 36 ஆகலாம். சாதாரண மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு வெளியீட்டை, ஒரு கைட்லைனை ரிசர்வ் பேங்க் இப்ப சமீபத்தில் வெளியிட்டு இருக்கு. இவர் தான் அந்த போர்டு டைரக்டரா இருக்காரு. அதற்கு ஏதாவது எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா? அப்ப சாதாரண மக்களுக்காக சாதகமாகவோ அல்லது வங்கி ஊழியர்களுக்கு ஆதரவாகவோ இல்ல வங்கி திறம்பட செயல்பட வேண்டும் என்றோ எதுவும் சொல்லாதவர் இன்னைக்கு வந்து வங்கி ஊழியர்களை வந்து கழிசடைகள் என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் சொல்லக்கூடிய அந்த RSS சித்தாந்தத்தின்படியே இவர் வந்து தலைமை தாங்கக்கூடிய அந்த ஸ்வதேசி ஜாக்கன் மன்றாங்க, அதாவது சுதேசியம் பேசுகிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா, CSB என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் வங்கி ஏற்கனவே அந்நிய நாட்டு கையில போயிடுச்சு. லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து DBS கையில போயிடுச்சு. இன்னைக்கு ஏற்கனவே வங்கிகளில் 74% வரை அந்நிய நேரடி முதலீடு வரலாம் சொல்றாங்க. அப்படின்னா இந்த பொதுத்துறை வங்கிகளும் 12 அரசு வங்கிகளும் தனியார் மயமானால் அதுவும் அந்நிய நாட்டு கையில் போயிடும். அப்ப இவர்கள் சொல்வதெல்லாம் வெறும் பேச்சுவார்த்தையாக இருக்கிறது, டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. இவர் இங்க ஒண்ணு சொன்னார், அங்க ஒண்ணு செய்கிறார். அவருடைய எதுவுமே நம்ப தகுந்த மாதிரி இல்ல. எனவே ரிசர்வ் வங்கியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் கழிசடைகள் என்று பேசியது அது ஏதோ ஸ்லிப்பாக சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் மற்றொரு தலைவருக்கு, வங்கி ஊழியர் சங்க தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் நான் வேண்டுமென்றே கூறினேன் என்று நிதானமா கடிதம் எழுதுகிறார். ஆக திட்டமிட்டு அவர் வேண்டுமென்றே வங்கி ஊழியர்களை, அதிகாரிகளை அவர் வந்து கழிசடைகள் சொல்லியிருக்கிறார். அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல அவரை உடனடியாக ரிசர்வ் வங்கியின் உயர்மட்ட குழுவிலிருந்து நிதி அமைச்சகம் அவரை நீக்க வேண்டும். அதை திருமதி நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர் அந்த கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த இவருடைய பேச்சை உடனடியாக கண்டிக்காது என்பது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. திரு குருமூர்த்தி அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் வங்கி ஊழியர் இயக்கம் தொடர்ந்து அவரை எதிர்த்து குரல் கொடுக்கும். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலமாகவும் சரி, சட்டப்படியாகவும் நிச்சயமாக அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் வரை, அவர் கண்டிப்பாக பகிரங்க மன்னிப்பு கேட்கும் வரை வங்கி ஊழியர் இயக்கம் ஓயாது.